ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கும் முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்று இருக்கும் என்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அழகா இங்க எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசன வார்த்தையை நாத்தான் தீர்க்க தரிசி மூலமா கர்த்தர் தாவீதுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை பாருங்க, தாவீது நிலைமை எவ்வளோ நம்ம அறிந்திருக்கிறோம். பல முறை நம்ம தாவீதை தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். ஒரு அற்பமான வாழ்க்கை, ஆடு மேய்க்கிற ஒரு வாழ்க்கை, அண்ணன்களால் அங்கீகரிக்கப்படாத வாழ்க்கை. அண்ணன் தான் அங்கீகரிக்க மாட்டாங்கன்னா அப்பாவே அங்கீகரிக்கல. தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராருன்னு போது அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆனால் தீர்க்கதரிசி எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தாவீதை ராஜாவாக இருக்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இங்கே அப்படிப்பட்டவருக்கு கிடைச்ச வாழ்வு தான் சொல்லணும், தயவு தான் சொல்லணும். இங்கே சொல்கிறாரு, தாவீதை இப்போ உன்னை ராஜாவாக மாற்ற போகிறேன். ஆனால் அது சாதாரணமாக இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். அதனால தான் தாவீதுக்கு விரோதமாக எத்தனை யுத்தங்கள் வந்தது. ஏன் சவுலே உன்னை கொல்லணும்னு எவ்வளோ சூழ்நிலையை பார்த்தான். தாவீதுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள், சொந்த பிள்ளையே அவனுக்கு விரோதமாக எழும்பினா. இவ்வளோ காரியங்கள் நடந்தும் தெய்வ பிள்ளைகளை ஸ்திரப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய கோலியாத்து, ஆமென். எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. ஆனால் தாவீது போகிறான். ஏன்னா தெரியும், தாவீது குறித்து ஒரு பெரிய தெய்வ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் ஸ்திரமாக நிற்கணும், நான் அவனை ஸ்திரப்படுத்தியிருக்கிறேன் அப்படி சொல்லி. தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எதில் ஸ்திரம் இல்லாமல், அப்படின்னாக்கா நம்பிக்கை இல்லாமல், ஒருவேளை உறுதி இல்லாமல் என்ன தான் வாழுறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும்னு தாவீதுக்கு சொல்வார்னா, இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம், நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறீங்க, தேவப்பிள்ளையில் கர்த்தர் அதை ஸ்திரப்படுத்துவார், அதை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இங்கே அடுத்தது சொல்கிறாரு, உன் ராஜ்யசானம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும். ஆமென். அப்படி சொல்லும்போது தாவீது அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் பாருங்களேன். 18ஆம் வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நாமே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. தேவரீ என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். என் அண்ணன் தம்பிகள் என்னை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரல, என் அப்பா என்னை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரல, எனக்கு என்னோட ஒருவேளை எனக்கு மற்ற யாரும் ஒத்தாசையும் இல்லை, எனக்கு ஒத்தாசை வர பர்வதம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்தவராக சொல்கிறாரு, நான் ஏமாத்திரம். இப்படி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீ என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம். நம்மள ஏமாத்துறேங்க கர்த்தர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இது வரைக்கும் கர்த்தர் தான் நான் நடத்தி விடுகிறேன். எத்தனை பலவீனம், சோறு, வியாதி, அவமானம், பலவிதமான போராட்டங்கள், மரண பயங்கள். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் நடத்தினார்ல, இனியும் நடத்துவார். உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். கண்களை அப்படி நம்ம சோமெல்லாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. தாவீதுக்கு சொன்னது போல் உன் வீடும் ராஜ்யமும் என்றென்றைக்கும் அன்றே ஸ்திரப்பட்டிருக்கோன்னு சொன்ன போல அன்றே எங்களுடைய வாழ்க்கையை அப்படி ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துங்கப்பா. அன்றவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. தாவீதுக்கு சொன்னவெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீரப்பா. ஒரு அற்பமான ஆடு மேய்க்கிறவனை இவ்வளோ பேர் ராஜ்யத்தின் தலைவனாக மாற்றுவீங்கன்னா, அன்றவரே இவர்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் வரட்டும், இவர்களையும் ஆசீர்வதியும் கனப்படுத்தும். கிருபை கொப்போடு இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர்களை ஸ்திரப்படுத்துவா. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.